நாங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். இப்போ நீங்க ரீசெண்ட் டைம்ல செமினார் கிளாஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணிருக்கீங்க. அதுவும் வந்துட்டு நீங்க செமினார் கிளாஸ்க்கு ₹5 டாக்டர் கேள்விப்பட்டிருப்போம் மக்களே. நம்ம விஜய் வந்துட்டு ₹5 டாக்டர்னு பார்த்துப்போம். ஆனா இந்த விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு செமினாருக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல பார்த்தா செமினார்னு சொன்னாலே நிறைய காசு வாங்குவாங்க. ஆனா நீங்க எப்படி இந்த ₹500 ஏன்னா ஈவன் ஒரு மேக்கப் ப்ராடக்ட், ஒரு ஈவன் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டாலே அதோட ரேட்டுன்னு பார்த்தா, ஒரு பெஸ்டான லிப்ஸ்டிக்கோட ரேட்டுன்னு பார்த்தா 800-900 வரும். எப்படி நீங்க எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்து ₹500 வந்துட்டு இல்ல அதுல செமினார் எடுக்கிறீங்க? அதுக்கு அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல பிராண்டுக்கும் மேக்கப்புக்கும் சம்பந்தமே இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க லேர்ன் பண்ணது எங்கன்னா நீங்க கத்துக்கிற பேட்டர்ன்ல தான் இருக்கு. பிராண்டுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் சம்பந்தமே இல்லை. பிராண்ட் நியூ மட்டுமே டிசைட் பண்றவன் ஆர்டிஸ்ட் கிடையாது. எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் மேக்கப் பண்ணலாம், அவன் தான் ஆர்டிஸ்ட். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த காலத்துல பார்த்தா வெறும் கிரைலான் மட்டுமே வச்சு மேக்கப் பண்ணாங்க. அப்ப அவன் ஆர்டிஸ்ட் இல்லையா? இப்ப வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு. டர்மா பேலட் தான் இன்னைக்கு கூட சினிமால பார்த்தனா டர்மா பேலட் வச்சு தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க ஆர்டிஸ்ட் இல்லையா? அவங்க மேக்கப் ஸ்டேபிளா இல்லையா? இது வந்து பிராண்ட் நியூக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. எல்லாமே பிராண்ட்ஸ் தான். இங்க கத்துக்கிற முறைன்றது ஒண்ணு இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது எங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கு, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்குமே டவுட் இருக்கும். உங்களோட போன் ப்ரொஃபைலா இருக்கட்டும், உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பார்த்தா நம்ம வந்து தலையோட படத்துல வந்து திலோத்தமா இருக்காங்க. உங்களோட பேஜ்ல ஃபுல்லா இந்த திலோத்தமா இருக்காங்க. அது இந்த திலோத்தமாக்கும் உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கு? என்ன திலோத்தமாக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, எனக்கு தெரியல, வேற எப்படி கேக்குறதுன்னு தெரியல. லைக் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்டா. ஃபைன் ஃபைன், நல்லா இருக்கேன். இதோட நம்ம செகண்ட் டைம் பாக்குறோம். இது நம்மளோட செகண்ட் இன்டர்வியூ. உங்களை திருப்பியும் கூப்பிட்டு எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். இப்போ நீங்க ரீசெண்ட் டைம்ல செமினார் கிளாஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணிருக்கீங்க. அதுவும் வந்துட்டு நீங்க செமினார் கிளாஸ்க்கு ₹5 டாக்டர் கேள்விப்பட்டிருப்போம் மக்களே. நம்ம விஜய் வந்துட்டு ₹5 டாக்டர்னு பார்த்துப்போம். ஆனா இந்த விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு செமினாருக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல பார்த்தா செமினார்னு சொன்னாலே நிறைய காசு வாங்குவாங்க. ஆனா நீங்க எப்படி இந்த ₹500 ஏன்னா ஈவன் ஒரு மேக்கப் ப்ராடக்ட், ஒரு ஈவன் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டாலே அதோட ரேட்டுன்னு பார்த்தா, ஒரு பெஸ்டான லிப்ஸ்டிக்கோட ரேட்டுன்னு பார்த்தா 800-900 வரும். எப்படி நீங்க எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்து ₹500 வந்துட்டு இல்ல அதுல செமினார் எடுக்கிறீங்க? அதுக்கு அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த நாள் வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது இது தொடரட்டும் கண்டிப்பா பயணம் எல்லா விஷயத்துலயுமே. இந்த செமினார் பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் நிறைய செமினார்ஸ் பண்ணிருக்கேன். நிறைய இடத்துல போய் சில விஷயங்கள் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கினது உண்டு. அவங்க நம்மளோட கைட்னஸ் விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ, நானும் என்னோட செமினார்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கினது உண்டு. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி சென்னையில பண்ண ஒரு லாஸ்ட் செமினார். அதுக்கப்புறம் திருப்பி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணதுதான். இப்ப நீங்க 2-3 இயர்ஸ் முன்னாடி பண்ணதுல எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க? அப்ப எவ்வளவு அமௌண்ட்? அப்போ அதேதான். அப்பயும் ₹5 டாக்டர் தான், இப்பயும் ₹5 டாக்டர் தான். எப்பவும் ₹5 டாக்டர். ஓகே ஓகே, அது மாறாது, ப்ராமிஸ். அத ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லணும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் என்னோட நோக்கம். என்னோட நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது தான். ஆனா இதுல சம்பாதிக்கணும்ன்ற மென்டாலிட்டி எனக்கு இல்ல. ஓகேவா? எல்லாருக்குமே மணி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் அதை நான் வெட்டிங் ஈவெண்ட்ஸ்ல பண்ணிக்கலாம், என் செலிபிரிட்டி ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் பண்ணி சம்பாதிக்கலாம், கிளாஸஸ் எடுக்கிறேன், அதுவும் அவங்கள டீச் பண்றேன், அதுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான தொகையை எனக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு இப்படி போட்டு ஒரு செமினார்ல கண்டென்ட் பண்ணி தான் நான் லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்கணும்ன்றது என்னோட நோக்கம். ஏன்னா இப்போ சில நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லக்கூடாது. சோ நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஈவன் ஒன் டே கிளாஸ்க்கே வந்துட்டு ₹50,000 ₹25,000 கலெக்ட் பண்றதை நம்ம கண்ணால பாத்திருக்கோம். ஈவன் என் கூட இருக்கிறவங்க போயுமே நான் அதை கேட்டிருக்கேன். சோ இவ்வளவு காசு இப்ப ₹500 வாங்கி பண்ணிருக்கேன். எவ்வளவு பேர் வந்தாங்க? ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தேன்னா ரொம்ப டேட் கம்மியா தான் நான் சாய்ஸ் பண்ணேன். நான் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணேன், 15th வந்து செமினார் டேட் அனௌன்ஸ் பண்ணேன். இதுக்குள்ள பார்த்தா எல்லா ஸ்டேட்ல இருந்துமே ஒரு 130 பேர் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 130 சீட்ஸ். அதுவும் இல்லாம நம்ம ஸ்டுடியோல இதுக்கு முன்னாடி மாடலிங் ஒர்க் பண்ண எல்லா கேர்ள்ஸுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன் கொடுத்து ஒரு 200 பீப்புள்ஸ் டோட்டலாவே இருந்திருப்பாங்க அந்த செமினார்ல. ரொம்ப கிராண்டாவும் அவங்களுக்கு தேவையான லஞ்ச் ப்ரொவைட் பண்ணேன், அவங்களுக்கு தேவையான சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணேன். பட்
பட் சர்டிபிகேட் இஸ் நாட் மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். பட் டீச்சிங் ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு பெஸ்டான ஒரு லுக்கை வந்து எப்படி கிரியேட் பண்றதுதான் என்னோட கான்செப்ட். அதுவே நாங்க பார்த்தோம். ஐ மீன் ஒரு 5000 rupeesக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்க ஒரு பிரைடலுக்கு மேக்கப் பண்ற மாதிரி வேற லெவல்ல பண்ணிருந்தீங்க. அந்த போட்டோஸ்மே நாங்க பார்த்தோம். சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் இப்போ என்னன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு மார்க்கெட்ல. எந்த ப்ராடக்ட்டுமே இப்போ லோவஸ்ட் காஸ்ட்ல இருக்குன்றதுக்காக அது வந்து நல்லா இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. முதல்ல வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கான நிறைய விஷயங்கள் என்னன்னா ப்ராடக்ட் நாலேஜ். ஒரு லிப்ஸ்டிக் எந்த பிராண்ட்ல வாங்கினா நல்லா இருக்கும், அதோட தொகை எவ்வளோ, அது நமக்கு அவசியமா, அது நமக்கு கட்டாயமா, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கணும். இது இங்க நான் கத்துக்கின விஷயங்கள் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நினைச்சேன். ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. எல்லாரோட மென்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் மேலதான் இருக்கு. பட் இதுவும் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் தான். பட் ஆனா இது இவங்களுக்கு தெரியல. கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 300 rupeesல கூட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு. அதே ப்ராடக்ட் 3000 ரூபாய்ல கூட இருக்கு. பட் நாலேஜ், நமக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது அவசியம், எது அத்தியாவசியம், இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட அவங்களோட ஜர்னி வந்து ரொம்ப ஈஸியாவும் பெஸ்டாவும் இருக்கும். இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸ் எடுக்கும் போது நம்ம பார்த்தாலுமே பிராண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிராண்ட் நம்ம என்ன பிராண்ட் ரொம்ப ஹை குவாலிட்டி பிராண்ட்ஸ் வச்சிருந்தாதான் நம்ம கிட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க. சொல்லி பிராண்டுக்கே அவங்க வந்து ஒரு தனியா கிளாஸ் எடுத்து பிராண்டை வந்து விளம்பரப்படுத்துறாங்க. சோ நீங்க வந்துட்டு அது லோ பட்ஜெட்லயே பண்ணலாம்னு சொல்றீங்க. அது எந்த வகையில சாத்தியம்? அது முதல்ல வந்து இது லோ பட்ஜெட் தான் ப்ராடக்ட். ஆனா இந்த ப்ராடக்ட் பிராண்ட் இல்லைன்னா இல்ல. இதுவும் இன்டர்நேஷனல் பிராண்ட் தான், அதுவும் இன்டர்நேஷனல் பிராண்ட் தான். ஓகேவா? பட் இது இவங்க இவ்வளவு கம்மியான காஸ்ட்ல கொடுத்தாங்கன்றதுக்காக இது வர்த் இல்லாத ப்ராடக்ட் கிடையாது. ஓகேவா? ஒரு பிராண்ட் நியூவை தூக்கி விடுறாங்கன்னா அவங்களுக்கு அது ஏதாவது காரணம் இருக்கும். ஒரு இந்த ஷர்ட் 1005 அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுலயும் இதே ஷர்ட் 300லயும் இருக்கு. ஓகேவா? பட் ஒரு காமனா நம்ம சிந்திக்கணும், நமக்கு இது தேவையா, அவசியமா அப்படின்னு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் முதல்ல அது அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். பிராண்ட் அவசியம்தான், அத்தியாவசியம் அல்ல. பட் லோ காஸ்ட்ல இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ் வச்சு ஒரு லுக்கை கிரியேட் பண்ணலாம். அந்த லுக்கை தான் நான் லைவா கிரியேட் பண்ணி காட்டினேன். எல்லாருமே அந்த டெமோ செக் பண்ணாங்க, எல்லாருமே தொட்டு பார்த்தாங்க, தடவி பார்த்தாங்க, கிள்ளி பார்த்தாங்க, எல்லா விஷயமும் பண்ணாங்க. அதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம பேஜ்ல இருக்கு. வந்த எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணாங்க, எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கு. என் பேஜ்ல கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்ல இருக்காது, செக் பண்ணிக்கலாம். இல்ல கமெண்ட்ஸ்மே நாங்க பார்த்தோம். கமெண்ட்ஸ்மே வந்துட்டு ஐ மீன் வேற லெவல்ல தான் இருந்தது. ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா தான் இருந்தது. ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து ஐ மீன் சில HD மேக்கப் அப்படிலாம் போடுறாங்க. அந்த மேக்கப்ல பார்த்தா ஐ மீன் கிளாஸ் முடிஞ்சிருக்கும், மூஞ்சில தண்ணி ஊத்தி பாருங்க போகல அப்படி காமிப்பாங்க. இப்போ நீங்க லோ பட்ஜெட்ல போட்ட மேக்கப்பை வந்து கிள்ளி பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க. அது எதுவும் கையில எல்லாம் வரலையா? கண்டிப்பா வராது. அதுக்கான வாட்டர் ப்ரூஃப் கண்டென்ட்ஸ் எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணா வராது. ஓகேவா? எந்த ஒரு பிரைடும் போய் குளிக்க போறது இல்ல. மேக்கப் பண்றது எதுக்குன்னா அந்த மேக்கப் லைவா டெமோவா காட்டுறதுக்காக தான். அவங்க போய் தண்ணி ஊத்தி குளிக்க போறது இல்ல. சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஆயில் லிக்விட்ல இருக்கும். எந்த ஒரு ஆயில் லிக்விட்லயும் தண்ணியை ரெஃப்ரெட் பண்ணா உட்காராது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா நம்ம ஸ்கின்ல வர்ற ஸ்வெட் லெவல் வந்து பார்த்தேன்னா ரொம்ப சால்ட்டியா இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சால்ட்டி வந்து ஆப்போசிட்டா தான் இருக்கும். அதனால எந்த மாதிரி மேக்கப் யார் பண்ணாலும் ஸ்வெட்ல வந்து கண்டிப்பா ரிமூவ் ஆகும். அது ரியாலிட்டிக்குள்ள புரிஞ்சுக்கணும். ஸ்கின் மேல இருக்கிற பேட்டர்ன் மேல நீங்க என்னதான் வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணாலும் கண்டிப்பா அந்த மேக்கப் ரிமூவ் ஆகாது. பட் இன்னர் சைட்ல இருந்து வர்றப்போ கண்டிப்பா அது ரிமூவ் ஆகும். இது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அவங்க தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்றது ரொம்ப முட்டாள்தனம். இல்ல இப்ப வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா HD மேக்கப் போட்டா ஐ மீன் நார்மலாவே இப்போ பிரைடல் இப்ப புக் பண்ற வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சொல்றாங்க வந்து 8 hours 1 day 8 hours இருக்கும், 1 day இருக்கும் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த 8 hours இருக்குன்னா அந்த பிராண்ட் எல்லாம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண லோ பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது 8 hours இருக்குமா? இல்ல அந்த பிராண்ட் சொல்றாங்களா இந்த பிராண்ட் யூஸ் பண்ணாதான் 8 hours இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? அந்த பிராண்ட் யூஸ் பண்ணா 8 hours இருக்குமா? முதல்ல பிராண்டுக்கும் மேக்கப்புக்கும் சம்பந்தமே இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க லேர்ன் பண்ணது எங்கன்னா நீங்க கத்துக்கிற பேட்டர்ன்ல தான் இருக்கு. பிராண்டுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் சம்பந்தமே இல்ல. பிராண்ட் நியூ மட்டுமே டிசைட் பண்றவன் ஆர்டிஸ்ட் கிடையாது. எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் மேக்கப் பண்ணணும், அவன் தான் ஆர்டிஸ்ட். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த காலத்துல பார்த்தா வெறும் க்ரைலான் மட்டுமே வச்சு மேக்கப் பண்ணாங்க. அப்ப அவன் ஆர்டிஸ்ட் இல்லையா? இப்ப வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு. டர்மா பேலட் தான் இன்னைக்கு கூட சினிமால பார்த்தனா டர்மா பேலட் வச்சு தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க ஆர்டிஸ்ட் இல்லையா? அவங்க மேக்கப் ஸ்டேபிளா இல்லையா? இது வந்து பிராண்ட் நியூக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. எல்லாமே பிராண்ட்ஸ் தான். இங்க கத்துக்கிற முறைன்றது ஒண்ணு இருக்கு. மேக்கப் வந்து கத்துக்கிற முறைன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆங்கர், ஓகேவா? உங்ககிட்ட ஒரு 1 lakh
ப்ராடக்ட் எடுத்துன்னு வந்து நான் உங்க கையில கொடுத்துட்டா உங்களால மேக்கப் பண்ணிட முடியுமா? கண்டிப்பா தெரியாது. தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியாது. முதல்ல அந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும், நம்ம தப்ப சரி பண்ணிக்கணும். மேக்கப் இண்டஸ்ட்ரியில வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினா பெஸ்ட் கிடையாது. ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, 3 lakhs ப்ராடக்ட் வாங்கினாதான் கிளைண்ட் வருவாங்க, அதெல்லாம் இல்ல. நீங்க டே பை டே பண்ற ஒர்க் பார்த்துட்டு தான் கிளைண்ட் வருவாங்க. இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு காரணம் பிராண்ட்ஸ் கிடையாது, நான் பண்ற ஒர்க். கண்டிப்பா நீங்க பண்ற ஆங்கரிங்னால தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். கண்டிப்பா இது முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க. இப்போ நடத்தின செமினார் ஓகே ஃபைன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் அதர்வைஸ் ஒரு செமினார் நடத்த போறீங்க, அதை பெரிய லெவல்ல நடத்த போறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாமே பெரிய லெவல்ல பண்ணணும் தான் ஆசை. ஏன்னா என்னோட டீம் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருமே. பட் அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது, சோஷியல் மீடியா பத்தி தெரியாது, எதுவும் தெரியாது. நம்ம சொல்றோன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக நம்ம கூட ஒரு எந்த ஒரு மணி மென்டாலிட்டிலும் இல்லாம அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டீமுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சொல்லியே ஆகணும், இதை ஒரு நல்ல இடத்துல சொல்றதுல ஐ எம் சோ ஹாப்பி. பட் செமினார் ஓகே நல்லா பிடிச்சிருக்கு, நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதுதான் நான் ஒரு விஷயம் இந்த செமினார்ல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம 4 விஷயங்கள் நல்லதா கரெக்டா சொல்றப்போ நல்ல விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்குது, கெட்டது கிடைக்கல. ஓகேவா? ஒரு பேட் கமெண்ட் எப்படி வரும்னா, நம்ம பேடா பிஹேவ் பண்ணா மட்டும்தான் வரும், பிஹேவ் பண்ணலன்னா வராது. எந்த ஒரு ஃபீமேலும் வந்து ஒருத்தர் மேல குறை சொல்லணும், ஒரு பழிய போடணும்ன்ற அவசியம் கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? பட் நான் கமெண்ட்ஸ் பாக்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. யாருமே இது வரைக்கும் என்ன பேடா அப்ரோச் பண்ணதில்ல, நல்லா இல்லைன்னு சொன்னதில்ல. அவங்க கைப்படியே எனக்கு வந்து ஒரு நிறைய லெட்டர்ஸ் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருந்தது. என்னோட செமினார்ல வந்து ஒரு மேக்கப்கான கண்டென்ட் இல்லாம சோஷியல் லெவல்ல ஒரு ஃபீமேலுக்கு என்ன இன்டென்ஷன் தேவை, அவங்க ஒரு பிசினஸ் லெவல்ல எந்த மாதிரி இருக்கணும், கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும், ஒரு ப்ராடக்ட் நாலேஜ்னா என்ன, அவங்களுக்கு ஒரு மேக்கப் லுக்னா எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு சாரி டிராப்பிங் எப்படி வேர் பண்ணணும், அதுவும் இல்லாம நிறைய விஷயங்கள் ஒரு லோவஸ்ட் காஸ்ட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சு எப்படி ஒரு HD ஹை டெஃபினிஷன் லுக் பண்ணணும். இந்த லோவஸ்ட் காஸ்ட்ன்றது எதுக்காகனா, ஒரு பணக்காரனோட லைஃப் ஸ்டைல்ல வந்து எல்லா பிராண்ட்ஸ்க்கான முக்கியத்துவம் அவங்களால கொடுக்க முடியும். ஒரு ஏழைப்பட்ட பொண்ணால என்ன கொடுக்க முடியும்? ஓகேவா? பட் அவங்களால முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா முடியும். அதுதான் என்னோட டார்கெட். அதை மட்டும் தான் நான் முறையடைக்கணும்னு நினைச்சேன் தவிர மத்தபடி இங்க வந்து நம்ம மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அதெல்லாம் இல்ல. இன்னைக்கும் நான் சில முக்கியமான நல்ல ஒரு செலக்டடான பிராண்ட்ஸ் வச்சுதான் நான் வந்து ஒரு மேக்கப் லெவல் பண்றேன். அது என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அதனால வந்து இது தவறான விஷயம் இல்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். பிராண்ட நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணாதீங்க, பிராண்ட நாங்க சூஸ் பண்ணி. போன செமினார் வரைக்கும் அதே 500, அதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு நடத்தினப்பையும் 500 தான். இப்ப வரப்போற செமினாருக்கு எவ்வளவு வாங்குவீங்க? என்னோட செமினார் எல்லாத்துலயுமே 500 ரூபாய் தான். யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணா நானும் வரேன், கண்டிப்பா வாங்க. ஓகேங்களா? ஓகே. செமினார் எப்படி இருக்கும்? செமினார்ல நீ என்னென்ன கத்து கொடுப்பீங்க? கண்டிப்பா அதுதான். இப்போ லாஸ்ட் செமினார் வந்திருக்காங்க இல்லீங்களா, அவங்களுக்கு தெரியும் நான் என்ன கத்து கொடுத்தேன்ட்டு. சில ஆர்டிஸ்ட் வந்துட்டு கிளாஸஸ் வைக்கிறாங்க, இவ்ளோ பே பண்ணா ஒன்லி ஹேர் டூஸ், ஹேர் டிராப்பிங், சாரி டிராப்பிங் மட்டும்தான். இன்னதே மீன் இவ்ளோ பே பண்ணா வந்துட்டு மீன் நம்ம டெய்லி என்ன மேக்கப் பண்ணுவோமோ அதை மட்டும் தான் நாங்க சொல்லிக் கொடுப்போம். ஹவு டு யூஸ் லிப்ஸ்டிக் அதுதான் சொல்லிக் கொடுப்போம், லிப்ஸ்டிக்கோட பிராண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பணம் வாங்குறாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கோம், அதை நம்ம பாத்திருக்கோம். நீங்க வெறும் 500 ரூபாய் வாங்கி சொல்லிக் கொடுக்குறீங்க, என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? அதுல அது நிறைய விஷயங்கள் இருக்குடா. நிறைய ஏன் சொல்லிக் கொடுக்க முடியாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசு இருந்தா எல்லாமே சொல்லலாம், எல்லாமே ஓப்பனா டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் இதுதான் யூஸ் பண்றேன், வேணா நீ இது யூஸ் பண்ணுமா, ட்ரை பண்ணி பாருன்னா ட்ரை பண்ணி பார்க்க போறாங்க. அதையே நான் மறைக்கணும்? இப்போ நீங்க லோவா அமௌண்ட் வாங்கி கிளாஸஸ் எடுக்கிறீங்க, இதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். ஐ மீன் உங்களை ஆர்டிஸ்டே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க, இவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற வதந்திகள் பேச்செல்லாம் வந்திருக்கும். அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஆர்டிஸ்ட் இல்ல. ஓகே, ஆமா நான் ஆர்டிஸ்ட் இல்ல. ஏன்னா என் பேஜ் போய் பாருங்க, நான் ஆர்டிஸ்ட் இல்ல, என் பேஜ் தான் ஆர்டிஸ்ட். அந்த பேஜ்ல ஒருத்தர் இருப்பாரு, விஜய் ஸ்டைலிஸ்ட். நான் ஆர்டிஸ்ட் இல்ல, ஆனா அவன் ஆர்டிஸ்ட் இல்ல. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். நிறைய பேர் கால் பண்ணி பேசிருக்காங்க, சரி ஏன் சார் இவ்வளவு லோஸ்டா பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, நிறைய பேர் பேசுறாங்க. கொடுக்காதீங்க, அதிகமா கொடுங்க. ஏன் நீங்க எல்லாம் வந்து இப்படி பேசினா அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ல, கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிருக்காங்க. சரி, அந்த மாதிரி உங்ககிட்ட பேசிருக்காங்களா, நீங்க கம்மியா கொடுக்காதீங்க, கொஞ்சம் அதிகமா காசு வாங்குங்க, நிறைய பேர் சம்பாதிங்க வாழ்க்கையில, நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட நீங்க என்ன மாதிரியான பதில் கொடுத்திருக்கீங்க? ஸ்மைலி தான் என்னோட பதில்.
சிம்பிள் அவ்வளவுதான். ஓகேம்மா, சரிம்மா, தேங்க்யூ, ட்ரை பண்றேம்மா, அவ்வளவுதான். அவங்க மனசையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ஓகே ஓகே, ட்ரை. இது என்னோட பர்சனல் மென்டாலிட்டி. ஏன் என் கூட இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட சில பேருக்கு சொல்லியிருக்காங்க, கைட் பண்ணிருக்காங்க எனக்கு, சார் ஏன் இவ்வளவு லோவஸ்ட் காஸ்ட் இருக்கட்டுமே, சம்பாதிக்கிறது வேற இல்ல, சம்பாதிக்கலாம், இதுல எதுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் கொடுக்கணும்னு கடவுள் டிசைட் பண்றாருன்னா அது எந்த வகையில கூட கொடுப்பாரு, இதுதான்றதெல்லாம் கிடையாது. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது எங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கு, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்குமே டவுட் இருக்கும். உங்களோட போன் ப்ரொஃபைலா இருக்கட்டும், உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பார்த்தா நம்ம வந்து தலையோட படத்துல வந்து திலோத்தமா இருக்காங்க, உங்களோட பேஜ்ல ஃபுல்லா அந்த திலோத்தமா இருக்கிறாங்க. அது என்ன, திலோத்தமாக்கும் உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கு, என்ன திலோத்தமாக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. ஆமா, எனக்கு தெரியல, வேற எப்படி கேக்குறதுன்னு தெரியல. லைக் ஒரு அது அழகான ஒரு பாண்டிங், அவ்வளவுதான். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒரு புக்குக்கும் பேனாக்கும் இருக்கிற ஒரு அழகான ரிலேஷன். அவங்க உங்க ஃப்ரெண்டா? எல்லாமே இஸ் எவ்ரிதிங் ஒன். ஓகே, ஃப்ரெண்ட்ன்ட்டு ஒரு ஷார்ட் பீரியட்ல என்னால முடிக்க முடியாது. ஓகே, அவங்கதான் எல்லாமே, குரு மாதிரின்னு சொல்லிக்கலாம், எல்லாமே எப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா கைட் பண்ணுவாங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா பேசுவாங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா பாத்துப்பாங்க. இதை விட வேற என்ன முக்கியம்? ஏன்னா ஐ மீன் தலையவே பின்னாடி அலைய விட்ட ஒரு சூப்பர் டூப்பர் அழகி அப்படின்னு சொல்லலாம். அவங்க கூடயே நீங்க நான் அவங்களுக்கு டிசைட் பண்ண நேம் தான் திலோத்தமா, பட் அவங்க நேம் திலோத்தமா தெரியும் தெரியும், அவங்க நேம் திலோத்தமா கிடையாது, அவங்க அந்த ஜானர்ல இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஃபைன் ஃபைன், थैंक यू. அப்ப அவங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இல்ல, எங்களுக்கு அந்த டவுட் இருக்குங்க, எதை ஓபன் பண்ணாலும் அவங்க தான் முன்னாடி வராங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க தெரியுறீங்க, அவங்க போட்டோ மேல இருக்கு, அதுக்கப்புறம் தான் நீங்க தெரியுறீங்க. அதனாலதான் இந்த டவுட் கேட்டோம். நிறைய பசங்களும் பாவம்ல, நீங்களே அவங்களோட போட்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும்ல, டவுட் இருக்கும்ல, என்னது இது, இவருக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல. அதுதான் அழகான அந்த எழுத்து தான். ஓகேவா? லைப்ரரியில வைக்கிற ஒரு அழகான புத்தகம் மாதிரி தான், யாரு வேணா படிச்சு பார்க்கலாம், அழகா தான் இருக்கும். டைரி மாதிரி இருக்காது, அது மட்டும் சொல்லிடுறேன். ஒரு இருட்டுல எத்தனை போய் வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. இது லைப்ரரியில இருக்கிற ஒரு அழகான புத்தகம், யாரு வேணா திறந்து பார்க்கலாம், அழகா தான் தெரியும். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கும். ஒரு லோகோ ரிலீஸ் பண்ண போறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்ன லோகோ, அது எதுக்காக ரிலீஸ் பண்றீங்க? கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இப்போ எல்லாருக்குமே ஒரு லோகோ இருக்கும், ஓகேங்களா? எனக்கு ஒரு லோகோ இருக்கும், உங்களுக்கு ஒரு லோகோ இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை நீங்க கிரியேட் பண்ணி உங்க டீப்ல வச்சுப்பாங்க. ஆனா ஒரு மேக்கப்கான ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஹரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட போட்டோகிராஃப் டீம், அவரும் நானும் டிசைட் பண்ணி ஒரு லோகோ ஒன்னு ரிலீஸ் பண்ணலாம் பிரதர். அந்த லோகோ வந்து எல்லாருக்குமே சொந்தமானது, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா